இப்பொழுது பிரதம விருந்தினருக்கான மாலை அணிவித்ததை தொடங்கி திறந்திருக்கிறார்கள். நிலை வேண்டும் அக்கறையுடைய பெண்களின் தேவைகள் கரிசனையுடைய ஒரு கௌரவ ஆளுநர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அமைப்பு என்பது உணவகம் என்பது அடிப்படையிலே பெண்களுடைய பொருளாதாரத்தின் சுதந்திரத்தை அவர்களுக்கு மீட்டெடுக்குமானால் அவர்கள் சமூகத்திலே பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்வார்கள். இங்கு விற்கப்படும் பாரம்பரிய உணவுகள் மிக குறைந்த விலையிலே விற்கப்படுகிறது. கனகைகள், எல்லா பழங்களுமே அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். அம்மாச்சி எல்லோருக்கும் பெரும் மகிழ்ச்சி. ஆம், உணவுகள் அனைத்தும் சுகாதாரம் ஆனது, தரமானது, சுவையானது, மலிவானது. ஆம், அம்மாச்சி எல்லோருக்கும் பெரும் மகிழ்ச்சி. யாழ் பருத்தித்துறை வீதி கோப்பை சந்திக்கு அண்மையில் அம்மாச்சி பாரம்பரிய உணவகம் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. நிலை பேண்தகு அபிவிருத்தி இலக்குகளை அடையும் நோக்குடன் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வெளிகாமம் கிழக்கு பிரதேச சபையினால் யாழ்ப்பாணம் கோப்பை சந்திக்கு அண்மையில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அம்மாச்சி பாரம்பரிய உணவகத்தை வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் PSM சார்ல்ஸ் அவர்கள் 16/5/2024 அன்று திறந்து வைத்தார். இதன்போது வறுமை கோட்டுக்கு உட்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு உதவும் வகையில் வெளிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் ஒதுக்கீட்டின் கீழ் 10,60,000 ரூபாய் பெறுமதியான 12 தையல் இயந்திரங்களும் பயனாளிகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரத்தை உறுதிப்படுத்த அம்மாச்சி பாரம்பரிய உணவகம் கை கொடுக்கும் என அங்கு உரையாற்றிய கௌரவ ஆளுநர் அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டார். பெண்களுக்கு பொருளாதார விடுதலை கிடைக்கும் போது அது குடும்பம் சமூகத்துக்கு கிடைக்கும் விடுதலையாக அமையும் எனவும் கௌரவ ஆளுநர் கூறினார். முழுமையான காணொளி உள்ளே வாருங்கள் பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய தினம் கோப்பை சந்திக்கு அருகாமையில் பாரம்பரிய உணவகமான அம்மாச்சி உணவகத்தினுடைய திறப்பு விழா இப்பொழுது மிகவும் கோலாகலமாக ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு வடமாகாணத்தினுடைய கௌரவ ஆளுநர் PSM சார்ல்ஸ் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொள்கின்றார். இப்பொழுது பிரதம விருந்தினருக்கான மாலை அணிவித்ததை தொடர்ந்து ஆளாட்டி எடுத்துகின்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆட்சி இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. மங்கள விளக்கேற்றல் நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு கௌரவ ஆளுநர் PSM சார்ல்ஸ் அவர்களை அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றுவதற்காக திரு சி. பிரணவநாதன் செயலாளர் உள்ளூராட்சி அமைப்பு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மங்கள விளக்கேற்றி வைத்த கௌரவ ஆளுநர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக பூவன்மணி பாபு ஆணையாளர் உள்ளூராட்சி திணைக்களம் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்பாக அழைக்கின்றோம். அடுத்ததாக திரு சண்முகராஜா சிவசரி பிரதேச செயலாளர் கோப்பாய் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக திரு ஸ்ரீவர்ணன் பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் யாழ்ப்பாணம் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
இப்பொழுது அம்மாச்சி உணவகத்துக்கான நினைவுகளினை பேணிக்கும் செய்து வைப்பதற்காக கௌரவ ஆதரவர்களை அன்பாக கேட்டுக்கொள்வது அவர்களோடு இணைந்து இன்றைய விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து அந்த அம்மாச்சி உணவகத்துக்கான நினைவுகளினை திறந்து வைக்கிறார்கள். நிலை பேர்ந்தது அபிவிருத்தி இலக்குகளை மையமாக கொண்டு பெண்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் முகமாக அமைக்கப்பட்ட அம்மாச்சி பாரம்பரிய உணவகத்தின் நினைவுகள் திறநீக்கம் இப்பொழுது நடைபெற்றிருக்கின்றது. அடுத்ததாக பாரம்பரிய உணவகத்தினை இப்பொழுது அம்மாச்சி உணவகத்துக்கான உணவகத்தினை நாடாவட்டி திறந்து வைக்குமாறு கௌரவ ஆளுநர்களை அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். ஆளுநர்கள் நாடாவட்டி அம்மாச்சி உணவகத்தை திறந்து வைக்கிறது. பாரம்பரிய உணவு தயாரிப்பை ஆரம்பித்து வைத்துள்ளது இப்பொழுது இடம்பெறுகின்றது. பாரம்பரிய உணவு தயாரிப்பை ஆரம்பித்து வைப்பதற்காக கௌரவ ஆளுநர்களை அன்பாக அழைக்கின்றோம். அவர்களால் இப்பொழுது பாரம்பரிய வரவேற்புரையுடனான தலைமை உரையினை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். செயல்படுத்தப்படவிருக்கின்ற இந்த பாரம்பரிய உணவகத்தின் சிறப்பு விழாவிற்கு வருக இருந்த நமது வடமாகாண கௌரவ ஆளுநர் திருமதி PSS சார்ல்ஸ் அம்மையார் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை இருக்கின்ற எமது உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் மதிப்புக்குரிய திரு பிரணவானந்தர் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை இருக்கின்ற எமது கோப்பாய் பிரதேச செயலர் மதிப்புக்குரிய திரு சிவசரீஸ்வரர் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வந்து வருகை இருக்கின்ற எமது வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் திருமதி தேவநந்தரி பாபு அம்மையார், அதே போல வருகை இருக்கின்ற வடக்கு மாகாண பிரதி விவசாய மாகாண பணிப்பாளர் திருமதி அஞ்சலா அவர்களே, எமது பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் மதிப்புக்குரிய சிறிவந்தர் அவர்களே, மற்றும் இங்கு வருகின்ற உத்தியோகர்கள், பொதுமக்கள், அம்மாச்சி உணவகத்தினை பயன்படுத்த இருக்கின்ற பயனாளிகள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். தனது பிஸி ஷெடியூல் அப்பால் நேரத்தை ஒதுக்கி வருகின்ற எமது வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் திருமதி PSM சார்ல்ஸ் அம்மையார் அவர்களை வரவேற்று, அதேபோல உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் திரு பிரணவானந்தர் அவர்களையும் வரவேற்று, எமது உள்ளூராட்சி ஆணையாளர் திருமதி தேவநந்தரி பாபு அம்மையார் அவர்களையும் வருகிறவர்களான இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று, கோப்பாய் பிரதேச செயலர் திரு சிவசரீஸ்வரர் அவர்களையும் வரவேற்று, அதேபோல பிராந்திய உள்ளூராட்சி ஆணையாளர் மற்றும் பிரதி விவசாய மாகாண பணிப்பாளர் அவர்களையும் இங்கு வருகின்ற பொதுமக்கள், எமது சபை உத்தியோகர்கள், பயனாளிகள் அனைவரையும் வரவேற்று தலைமை உரையை மிகவும் சுருக்கமாக முடிக்கலாம். உள்ளூராட்சி மன்றங்கள்
இலங்கையிலே மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. சகல சேவைகளையும் பொதுமக்களுக்கு வழங்கும் நோக்கிலே இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் அமைக்கப்பட்டது. அந்த வகையில் தற்போது எமது உள்ளூராட்சி மன்றம் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையானது இந்த பெண்களின் வாழ்வாதாரத்தினை உயர்த்துவதன் மூலமாக வருடாந்த பாதுகாப்பிலே ஒரு குறிப்பிட்ட அளவு நிதியை ஒதுக்கி அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான செயல்திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அங்கமாக இந்த அம்மாச்சி பாரம்பரிய உணவகம் இன்று செய்யப்பட்டு வருகின்றது. இந்த அம்மாச்சி உணவகத்தின் தோட்டம் என்பது கிட்டத்தட்ட ஒரு முதலாளித்துவத்தை இல்லாமல் ஒழித்து ஒரு சம உடைமை பொருளாதாரத்தை ஊக்குவிக்குமாக தான் இந்த அம்மாச்சி உணவகம் ஆரம்பிக்கப்பட்டு வருகிறது. இங்கு பயணம் அடைகிற அனைத்து பயனாளிகளும் அவர்கள் முதலாளிகளின் அடிப்படையில் தான் இந்த அம்மாச்சி உணவகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அம்மாச்சி உணவகத்தை அவர்கள் சரிவர பயன்படுத்தி தாங்களும் பயன்பெற்று இந்த பிரதேச மக்களுக்கு போசாக்கான ஆரோக்கியமான பாரம்பரிய உணவுகளை தொடர்ந்து வழங்கி முன்னேற்றகரமான முறையில் இந்த அம்மாச்சி உணவகத்தை முன்னேற்ற வேண்டும் இந்த பயனாளிகளை கேட்டு இது ஏற்கனவே இந்த கட்டிடம் எமது வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் உப அலுவலகமாக செயல்பட்டு வந்திருந்தது. இது அம்மாச்சி உணவாக மாற்ற நோக்கில் நாங்கள் இன்னொரு புது கட்டத்தை திருத்தம் செய்து அங்கு எமது உப அலுவலகத்தை மாற்றம் செய்து இதை இன்று பாரம்பரிய உணவாக மாற்றம் செய்திருக்கின்றோம். கௌரவ ஆளுநர் அவர்கள் என்று வரையறுத்திருக்கின்றார்கள். அவரும் பெண்களின் முன்னேற்றத்திலும் பெண்களின் தேவைகளிலும் மிகவும் கருத்தனை உடையவர். எம்முடன் இடம்பெறுகின்ற கலந்துரையாடல்கள் அனைத்திலும் இந்த பெண்களை முன்னேற்ற வேண்டும் என்றதும் பெண்களினுடைய தேவைகள் சரிவர உள்ளூராட்சி மன்றங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்றதும் அவரது ஆலோசனையாக வழிகாட்டலாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ்விற்கு எமது கௌரவ ஆளுநர் அவர்கள் வரவேற்று இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைப்பது என்பது இன்னும் எனக்கு பெருமை சேர்க்கின்றது. இந்த நிகழ்வுக்கும் பெருமை சேர்க்கின்றது. ஏனெனில் அது பெண்களில் அக்கறையுடைய பெண்களின் தேவைகள் கரிசனையுடைய ஒரு கௌரவ ஆளுநர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பெரிய வரப்பதற்காலம் அவர்களின் அந்த வழிகாட்டுக்கு உணவாக இந்த செயற்திட்டம் எம்மால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அதுவும் நமக்கு எல்லோருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. உத்தியோகர்கள் எனக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்கணும் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டு எல்லாவற்றிற்கும் மேலாக இது பிரதேச சபையால் இப்போது கையளிக்கப்படுகிறது. இந்த கையளிப்புக்கு பின்னர் இதை நிர்வகிக்க வேண்டியது சரியாக நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு இந்த பயனாளிகளிடம் தான் உண்டு. எனவே அவபத்தில் ஈடுபடுகின்ற இந்த பயனாளிகளுக்கு கிட்டத்தட்ட 3 நாள் முழு நேர பயிற்சியை அளித்து எவ்வாறு உணவுகளை தயாரிக்க வேண்டும், எவ்வாறு அதை செயல்படுத்தப்படும் என்ற அந்த பயிற்சியை தமது பின்னணியில் அமைந்துள்ள அம்மாச்சி உணவகம் ஊடாக அவர்கள் அங்கு சென்று பயிற்சி பெற்று இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களும் இதில் எனக்கு ஒத்துழைப்பு நல்கியிருக்கிறார்கள். அந்த வகையிலே திட்டங்களை செயல்படுத்துவதற்கு எமக்கு வழிகாட்டுதல்களையும் ஆலோசனைகளையும் கௌரவ ஆளும் மற்றும் எமது உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர், உள்ளூராட்சி ஆணையாளர், பிராந்திய உள்ளூராட்சி துறை ஆணையாளர்களும் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை தெரிவித்து எமது வருகை இந்த நிகழ்விற்கு வந்து சிறப்பித்தமைக்கு எமது கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் நன்றியையும் மீண்டும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின்
செயலாளர் திரு பகீரதன் அவர்களே, அதே போல இந்த நிகழ்விற்கு சகல தலைமைத்துவத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்ற வடமாகாணத்தின் உள்ளூராட்சி திணைக்களத்தின் செயலாளர் திரு பிரணவநாதன் அவர்களே, கோப்பாய் பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலர் சிவஸ்ரீ அவர்களே, வடமாகாண உள்ளூராட்சி திணைக்களத்தின் உள்ளூராட்சி ஆணையாளர் அவர்களே, யாழ் மாவட்ட உள்ளூராட்சி திணைக்களத்தின் உதவி உள்ளூராட்சி ஆணையாளர் அவர்களே, இங்கு வந்திருக்கின்ற விவசாய திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் அவர்களே, ஏனைய திணைக்களத்தின் அதிகாரிகளே, சகல ஏனைய பிரதேச சபைகளின் செயலாளர்களே, இந்த அம்மாச்சி பாரம்பரிய உணவகத்தை நடத்த இருக்கின்ற அன்பான பயனாளிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். இங்கே 2 விடயங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற விடயங்களாக இருக்கின்றது. ஒன்று உள்ளூராட்சி திணைக்களம் தன்னுடைய ஆட்சி, அதாவது தன்னுடைய செயல்பாட்டை சுய செயல்பாட்டை நிறுவிக் கொண்டிருக்கின்றது என்ற வகையிலே நான் இந்த நிகழ்வை பார்த்து மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். அதாவது உள்ளூராட்சி அமைப்புகள் என்பவை ஆளுமை பெற்றவைகளாக இருக்க வேண்டும். அவற்றினூடாகத்தான் கிராமப்புறங்களிலே இருக்கின்ற மக்கள் தங்களினுடைய ஆளுமைகளையும் சுய செயல்பாடுகளையும் அவர்கள் கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே உருவாக்கப்பட்டதுதான் உள்ளூராட்சி சபைகள். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளினால் செயல்படுத்தப்படுகின்ற இந்த உள்ளூராட்சி சபைகள் தற்போது மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத இடத்திலும் அதிலே செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற செயலாளர்களினுடைய தலைமைத்துவத்திலே தங்களுடைய செயல்பாட்டை அவர்கள் சளைக்காமல் கொண்டு செல்கின்ற செயலானது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இரண்டாவது, பெண்களை வளப்படுத்துகின்ற செயல்பாடு. இன்று எல்லோருமே பேசிக்கொள்கின்ற 2 விடயம், பெண்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், பெண்களுக்கு நடக்கின்ற அநீதிகளுக்காக போராட வேண்டும் என்ற விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் அவற்றிற்கெல்லாம் அப்பால் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் முக்கியமாக பெண்களுக்கு பொருளாதாரத்திலே அவர்கள் சுதந்திரம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தங்களுடைய வாழ்வுக்கான பொருளாதாரத்திலே அவர்கள் தங்களை வளப்படுத்திக் கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்ற போது அவர்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு அவர்களே பதில்களை சொல்லுகின்றவர்களாக இருக்கின்ற போது அவர்களுடைய சுதந்திரம் உறுதிப்படுத்தப்படுகின்றது என்பதிலே நான் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றேன். ஒரு தந்தை தன்னுடைய மகளை வளர்க்கின்ற போது ஒரு காலகட்டத்திற்கு அப்பால் தன்னுடைய மகன் எவ்விதம் பொருளாதாரத்திலே சுதந்திரம் பெற்றவனாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றானோ அதே போல தன்னுடைய மகளும் தன்னை நம்பி இருக்காமல், தன்னுடைய குடும்பத்தை நம்பி இருக்காமல் பொருளாதாரத்திலே சுதந்திரம் பெற்றவளாக வாழ வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே அந்த பெண் வளர்க்கப்பட வேண்டும் என்பதிலே நான் உறுதியான நம்பிக்கை உடையவளாக இருக்கின்றபடியால் செல்லுகின்ற இடமெல்லாம் பெண்கள் பொருளாதார சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே தான் என்னுடைய நம்பிக்கை இருக்கின்றது. பொருளாதார சுதந்திரம் என்பது அவர்களுக்கு பல விடயங்களிலே அவர்கள் தங்களை தாங்களே பலப்படுத்திக் கொள்வதற்கு அடிப்படையாக இருக்கும். எனவே அந்த பொருளாதார சுதந்திரத்தை மீட்டுக் கொடுக்கின்ற ஒரு செயல்பாடாக இன்று அம்மாச்சி
திறந்து வைக்கப்பட்டிருப்பதை நான் பார்க்கின்றேன். உங்களுக்கு ஒரு சிறிய சம்பவத்தை இங்கே நான் சொல்லி செல்லலாம் என நினைக்கின்றேன். நான் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அரசாங்க அதிபராக பொறுப்பெடுத்த போது அங்கு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்களின் நிலைமைகளை ஆராய்ந்த போது அவர்களுடைய செயற்பாடுகள் மிகவும் கவலைக்குரிய செயற்பாடுகளாக இருந்தபோது அந்த பெண்களிடம் காணப்பட்ட ஒரே ஒரு திறமை, அவர்களால் அந்த பாரம்பரிய உணவுகளை சமைக்கக்கூடிய திறமை ஒன்று அவர்களிடம் காணப்பட்டது. எனவே அவர்களை பாரிய முதலீடுகளோடு அவர்களை முன்னுக்கு கொண்டு வருவதற்கான செயல்பாடுகளில் எனக்கு நம்பிக்கை இருக்கவில்லை. எனவே அவர்களை நகரத்திலே மாலை 6 மணிக்கு அவர்களை பாரம்பரிய உணவுகளை செய்து விற்பதற்கான ஒரு செயல்பாட்டை மட்டும் நான் மிக சிறிய முதலோடு ஆரம்பித்து கொடுத்தேன். அதிலே ஆரம்பத்திலே 15 பெண்கள் மட்டுமே அந்த செயல்பாட்டிலே ஈடுபட்டார்கள். 6 மாதத்திற்கு பின்னர் அவர்களிடம் நாங்கள் ஒரு நேர்முகத்தை ஏற்படுத்திய போது அதிலே ஒரு பெண்மணி தன்னுடைய கதையை சொல்லியிருந்தார். என்னவென்று சொன்னால், அவர் இதுவரை காலமும் தான் இரவில் நித்திரை கொள்வதில்லை என்றும், தன்னுடைய பிள்ளைகள் ஒழுங்காக பாடசாலைக்கு செல்வதில்லை என்றும், தன்னுடைய கணவன் ஒழுங்காக வேலைக்கு செல்வதில்லை என்றும், தன்னுடைய குடும்பம் பாரிய பொருளாதார சிக்கலுக்கும் தன்னுடைய வாழ்வு பாரிய பொருளாதார சிக்கலுக்கும் சமூக பிரச்சனைக்கும் உட்பட்டிருந்ததாக. ஏனென்று சொன்னால், அவர் தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக சட்டவிரோதமான மது விற்பனையிலே ஈடுபடுகின்ற ஒருவராக காணப்பட்டிருந்தார். அவர் இந்த உணவு விற்பனையிலே ஈடுபட்டதன் பின்னர் அவருடைய பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்ல தொடங்கியதாகவும், தன்னுடைய கணவர் தனக்கு ஒத்தாசையாக இந்த உணவு விற்பனையில் ஈடுபட்டதாகவும், தற்போது தன்னுடைய குடும்பத்திலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருப்பதாகவும், தானும் தன்னுடைய பிள்ளைகளும் இப்போதுதான் அந்த சமூகத்திலே மதிக்கப்படுவதாகவும், தான் நிம்மதியாக தன்னுடைய நாட்களை கழிப்பதாகவும் தன்னுடைய நேர்முக இதிலே கூறியிருந்தார். எனவே இதுதான் இந்த பெண்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பாரிய சமூக பிரச்சனை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. எனவேதான் நான் இந்த அம்மாச்சி அமைப்பு என்பது, உணவகம் என்பது அடிப்படையிலே பெண்களுடைய பொருளாதாரத்தின் சுதந்திரத்தை அவர்களுக்கு மீட்டெடுக்குமானால் அவர்கள் சமூகத்திலே பலவிதமான பிரச்சனைகளிலே இருந்து தங்களை விடுவித்துக் கொள்வார்கள். தங்களை மட்டுமல்ல, தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய சமூகத்தை அனைத்தையுமே விடுவித்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக இது அமைந்திருக்கு. எனவே இந்த செயல்பாட்டை முன்னெடுத்திருக்கின்ற பிரதேச சபை உட்பட அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்ற அனைத்து நிறுவனத்தை இந்த சந்தர்ப்பத்திலே நான் பாராட்டி, இதே போன்ற செயல்பாடுகளை பிரதேச சபைகளும் அதோடு இணைந்திருக்கிற அத்தனை நிறுவனங்களும் முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், பொருளாதாரத்தை உங்களுக்கு தெரியும், வீட்டின் பொருளாதாரத்தை மிக முக்கியமாக நிர்வகிக்கின்றவர்கள் பெண்களாக இருக்கின்றார்கள். வீட்டிலே சாதாரணமாக சொல்ல போனால், வீட்டிலே சமைக்கப்படுகின்ற உணவை வீட்டிலே இருக்கின்ற அனைவருக்கும் சமமாக பகிர்ந்து அன்றைய பொழுதை சமாளிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு தாயாக இருக்கின்ற ஒரு பெண்ணுக்கு இருக்கின்றது. அதே போலத்தான் அங்கு வருகின்ற வருமானத்தை சரியாக செலவழிக்கின்ற அந்த பொறுப்பும் அந்த பெண்ணுக்கு இருக்கின்றது. எனவே அந்த பொருளாதார சுதந்திரம் அந்த பெண்ணுக்கு கிடைக்கின்ற போது அந்த குடும்பத்திலே நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இது உரிமை போராட்டம் அல்ல, சம உரிமையும் அல்ல, அநீதிக்காக போராடப்படுகின்ற போராட்டமும் அல்ல. பொருளாதார விடுதலை பெண்களுக்கு கிடைக்கின்ற போது அது குடும்பத்துக்கான விடுதலை, சமூகத்துக்கான விடுதலை, அத்தனை பேருக்குமான விடுதலையாக நோக்கப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த செயல்பாட்டை முன்னெடுத்த அனைவரையும் இந்த நேரத்திலே பெருமையோடு பாராட்டி இந்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இலக்குகளை அடையும் வகையில் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் முகமாகவும் பொதுமக்கள் போசாக்கான உணவினை நுகரும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் நோக்கிலும் ஆரம்பிக்கப்பட்ட இவ்வம்மாட்சி
பாரம்பரிய உணவகத்தின் திறப்பு விழாவிற்கு எமது அழைப்பை ஏற்று பொதுமக்களுடனான செயற்திட்டத்துக்கு தனது பூரண ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்குவதற்காக பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த வடமாகாண கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு எமது சபையின் சார்பாக நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்நிகழ்வுகளை சிறப்பித்த வடமாகாண உள்ளூராட்சி அமைப்பின் செயலாளர் அவர்களுக்கும் உள்ளூராட்சி திணைக்கள ஆணையாளர் அவர்களுக்கும் கோப்பாய் பிரதேச செயலாளர் அவர்களுக்கும் யாழ்ப்பாண பிராந்திய உள்ளூராட்சி ஆணையாளர் அவர்களுக்கும் எமது சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்து எமது நிகழ்வை அலங்கரித்த கோப்பாய் பிரதேச செயலக பதவியிலே உத்தியோகத்தர்கள் மற்றும் பயனாளிகளுக்கு வழிகாட்டியாகவும் மேற்பார்வையாகவும் உத்தியோகத்தர்கள் ஏனைய பிரதேச சபையின் செயலாளர்கள் உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இலக்கம் 2 பலமானங்கள் விற்கப்படுகின்றன. அனைத்து பலமானங்களும் ரூபாய் 100 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி உள்ளது. அங்கு புட்டு, காளான், கண்கள், கடலை வடை, தோசை, இட்லி, இடியப்பம் என எல்லா வகையான உணவு வகைகளையும் மிக குறைந்த விலையிலும் விரைவாகவும் பெற்றுக்கொள்ள மாதிரி இருக்கும். எனவே இங்கு வந்து பயன்பெறுங்கள். சிறுவர் முதல் முதியோர் வரை நமது பாரம்பரிய உணவு பழக்கத்தை சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். வீட்டு சமையல் மிகவும் பயனுள்ளதாக உணவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த காரணமாக என்னென்னு சொல்லிட்டு வீட்டிலேயும் உணவுப் பொருட்களை வெளியில் கொள்ளளவு செய்கின்ற ஒரு அதாவது வேலை சுமை காரணமாக வெளியிலே வாங்கி அதை உண்கின்ற பழக்கம் மேலோடி கொண்டிருக்கின்றது. அதே இந்த விடயத்தில் ஒரு தரமான உணவுப் பொருளை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இங்கே அம்மாஜி பொதுமக்கள் நிறைய பலனை அனுபவிக்க மற்றது இது கருத்துத்துறை அதாவது வடதராட்சியையும் வெளியாமல் கோப்பாக கருத்துத்துறை நீர் அமைய பெற்றுள்ளதால் இந்த பாதையால் பயணிக்கக்கூடியவர்கள் பெரிதும் இதை பயனடையக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறேன். எங்களுக்கு கோட்டை அம்மாட்டியில் அந்த லிட்டர் அப்போ நாங்கள் ஜூஸ் வகைகள் செய்கிறோம். இயற்கையான பானங்கள், கத்தாழை, மாம்பழம் எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வாங்கினவியல் பானங்கள் தான் விலையும் குறைவு. கணக்கைக்கு 100 ரூபா தான். எல்லா பழங்களுமே இயற்கையாக வேண்டி பல வகையான சாப்பாடுகளுக்கு